அனைவருக்கும் மாலை வணக்கம். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட பொழுதியில் எறுவதென்றோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கு என்ற முண்டாசு கோவிங்கினுடைய சிறிய சிந்தனையுடன் அனைவருக்கும் மாலை வணக்கங்களை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு நான் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அழித்துவிட்டு இன்றைக்கி திருப்பத்தூரில் சும்மா வாய்ஜாட மூலமாக இன்றைக்கி வார்த்தைக்கு திமுக நல்லா இருக்குது, திமுக நல்லா இருக்குது, திமுக நல்லா இருக்குன்னு அவரே சொல்லிட்டு இருக்கார் பொம்மை முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக போல வஞ்சிக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய எந்த ஒரு உலகத்திலே சக்தியும் கிடையாது. தீய சக்தி திமுக தான். அவர் சொல்றாரு, இன்னைக்கு போயிட்டு மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தாராமா. 4 வருஷம் முட்டுக்கட்டை போட்டு ஏழை மக்கள் அழுதுகிட்டு ஊட்டியில் ஒருத்தவன் சொல்றான், ரிசர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு மடிக்கணினின்னு சொல்லி ஒரு அமைச்சர் பெருமகிட்ட போய் சொல்றான். அன்பின் மகேஷ்ட சொன்ன பிறகுதான் அடுத்த ஆண்டு இந்த ஓட்டு கணக்கில் வச்சு இந்த வருஷம் மடிக்கணினி கொடுத்துருக்காங்க. இது நல்லாச்சுன்றாங்க. 12 நாளாக நீங்கள் போராடிட்டு இருக்காங்க அங்கன்வாடி ஊழியர்கள், பெண்மணிகள். இரவு பாராமல், இரவு பகல் பாராமல், வெளியில் குளிரில் ஒரு நாள் கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. அந்த கனிமொழி அம்மா அவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த தாலியை அறுத்த ஒரு திமுக சக்தி தான் இன்னைக்கு தீய சக்தி திமுக. அது மது ஆலைகளை விட்டுட்டு, மது ஆலைக்கு கனிமொழி பேரில் இருக்குது, மது ஆலைக்கு பேர் இருக்குது, மது ஆலைகள் இருக்குது. கேட்டால் தமிழ்நாட்டில் எங்களை மாதிரி ஆட்சி கொடுக்குறதுல யாருமே இல்லைன்னு சொல்லி இன்றைக்கே எனக்கே பேசணும் தான் அந்த அம்மா பேசினாங்க. ஒட்டுமொத்த விதவைகளையும் ஆக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை குடியை கெடுத்துவிட்டு இன்னைக்கு எங்கள் ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கு. ராசா சொல்கிறார், ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறாரு? நாடாளுமன்ற உறுப்பினர் கோர்ட்டு வரைக்கும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் சண்டனாமா. யார்? எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு கோர்ட்டு வரைக்கும் சண்டைன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி மக்களுக்கு நிதி வாங்கினாரமா. 5318 கோடி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கானு 6 ஆண்டுல. 6 அனுப்பிச்சான். இவன் ஆட்சியில் நடந்திருக்கு. இப்போ யார் ஆட்சி நடந்துருக்கு? 5338 கோடி எஸ்சி எஸ்டி பணத்தை ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு ஒரு கிராமத்தில் கூட வளர்ச்சியே இல்லை, அடிப்படை சார்ந்த கட்டமைப்பு இல்லை, சுகாதாரம் இல்லை, ஒரு மருத்துவமனை இல்லை, ஆரம்ப சுகாதாரம் இல்லை, எந்த விதமான ஒரு கட்டமைப்பு இல்லை. அப்படின்ற பேரில் இன்னைக்கு வார்த்தைக்கு இன்னைக்கு முதலமைச்சர் பேசிட்டு இருக்கார். தாழ்மான திட்டமா எண்ணிக்கடங்காத முதியோர்கள் முதியோரத்தில் குஞ்சு கிடக்குறான். இன்னைக்கு இடம் பத்தலை, ரோட்டில் தட்டுறதுக்கு துணி இல்லாமல் இன்னைக்கு ரோட்டில் முடங்கி கிடக்குறான். இது தாழ்மான திட்டம்ன்றார். தாழ்மான திட்டம் என்னங்க ஆன் பண்ணிட்டீங்க? நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யல. இவங்களுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி. யாரு? திராவிட மாடலுக்கும் பாஜக தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியை பத்தி பேசக்கூடிய தெம்பு திராணி இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை. ஏன்னா 61 உயிர்கள், 61 உயிர்கள் இன்னைக்கு மரண ஓலை வந்தது. மரண ஓலை இன்னைக்கு மரண ஓலை சரிங்களா? கள்ளக்குறிச்சியில் அன்னைக்கெல்லாம் எட்டி பார்க்காம 41 பேர் இறந்தாங்க சொல்லி விடிய 2 மணிக்கு போய் ஒரு முதலமைச்சர் சான்றாது 2 மணிக்கு போயிட்டு 41 பேரையும் 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிற நம்பிக்கை இல்லை. சிபிஐ வழக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறீங்க. ஆம்ஸ்ட்ராங் தொடங்கி ஞானசேகரன் தொடங்கி கல்லூரி வாழ்க்கையிலேருந்து ஒரு வக்கீல், டாக்டர், ஒரு பாமர மக்களாகட்டும், ஒரு காவல்துறை ஆகட்டும், ஒரு துறையிலாவது கொலை கொள்ளை வழிபறி நடக்காத விஷயங்களே ஒரு நாள் கூட இல்லை. ஒரு நாள் கூட போஸ்கா நடக்காத நாளே இல்லை. இது நல்லாச்சுன்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்காரு. டபுள் அதாவது இன்ஜினாவே தமிழ்நாட்டில் அது விளம்பரப்படுத்துறது. இன்ஜினாவே தமிழ்நாட்டில் எந்த விதமான இன்ஜின் எங்கள் பேர் இன்ஜின் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஓட்டி காட்டுறது. டாடா கம்பெனியில் போயிட்டு ஒரு ஓட்டு விளம்பர பாடல் படுத்துறது. அதனால மக்கள் எல்லாம் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி விஜயை தவிர இனி தமிழ்நாட்டில் எந்த பயனும் மக்களை ஆளுறது தகுதி இல்லை, தகுதி அல்ல சூழலை உருவாக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கெல்லாம் மக்களுக்காக 1000 கோடி வருமானத்தை விட்டு மக்கள் தான் எனக்கு ஃபுல்லாக மொழி உரிமை அப்படின்னு சொல்லி கொண்டு இன்னைக்கு மக்களாட்சி தத்துவத்தில் உண்மையான மக்களாட்சி தத்துவத்தை கொடுக்கக்கூடிய வருங்கால மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய ஜோசப் விஜய் என்கிற
நான் என்ற அடிப்படையில் இன்னைக்கெல்லாம் மக்களுக்காக இன்னைக்கு போராடிட்டு இருக்காரு. ஒடுக்கப்படுகிறேங்க, அடக்கப்படுறது. மீட்டிங் உங்களுக்குன்னா 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் போட்டுகிட்டே இருப்பீங்க. நீங்கள் 5 லட்சம் வரைக்கும் அங்கே கொடுத்தா 5000 பேர் 1%. என்னையா அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது? யார் உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உங்களுக்கு வழிவகுத்திருக்கா? இவனுக்கு இப்படி தான் ஒதுக்கப்படணும். யார் கொடுத்தது உங்களுக்கு அந்த அதிகாரத்தை? அதிகார துஷ்பிரயோகத்தை அடக்க நினைத்தால் அடங்க மாட்டோம், அத்துமீறுவோம். அநியாயத்துக்கு எதிராக அத்துமீறுவோம், அநியாயத்துக்கு எதிராக. அதனால இன்னைக்கெல்லாம் மக்கள் விரோத ஆட்சி செஞ்சு கொண்டுகிட்டு இன்னைக்கு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாய்க்கு வாய் பொய் சொல்லிட்டு இருக்காரு. ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லி மக்களுக்கு உண்மையான முறையில் ஆட்சி செய்யக்கூடிய தளபதி புரட்சி தளபதி விஜயின் பிள்ளை தான் இன்னைக்கு 8 கோடி மக்கள் இருக்காங்கன்றத சான்று இருக்கு. அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.